ஜங்ஷன் வந்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. கேக் தான் என்னன்னு தெரியல. இனி அடுத்து நமக்கு வந்து அடுத்து வர ட்ரெயினில் நம்ம ஏற போகிறோம். ஸோ 1 by 1 பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்ம எது வரைக்கும் போகிறோன்ட்டு. நாங்கள் எல்லாருமே ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்கே பாருங்க, அங்கே நல்லா இருக்கோம். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஜெயின் தர ஹாய் சொல்லுங்க. என்னோட லாங் வீடியோவில் வரும். பாப்பீங்க, ஹாய் சொல்லுங்க. சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நாங்க எல்லாருமே இங்க வந்து சென்னையில மீட் பண்ணிட்டோம். சோ இவங்களும் திருப்பூர் தான். இவங்க பண்ருட்டி, அவங்க சிவகங்கை. சிவகாசி. சாரி, சிவகாசி. ஒரே ரூம்ல गर्ल्सக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. இது வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. அது அங்கே போய் ஷோவில் வந்து என்ன பேசுகிறோங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாத பாருங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஜங்ஷன் வந்துட்டோம். எனக்கு நைட்டு 10:20க்கு ட்ரெயின் அப்படிங்கிறனால நான் போனேன். ஆனால் எனக்கு ட்ரெயின் வந்தது என்னமோ 11:15 தான். நானும் நீரும் கிளம்பி வந்தோம். வந்துட்டு நாங்கள் அந்த நமக்கு எந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஏதுன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் ரென்சியை பார்த்துட்டேன். ரென்சி பின்னாடியே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சென்னை வரைக்கும் போகிறேன், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லை, ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டேன். நீங்கன்னா நான் கேரளா போகிறேன், தம்பி குழந்தைக்கு வந்து பேர் சூப்பிலாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் 1, எனக்கு பிளாட்ஃபார்ம் 2ல் S2ல் எனக்கு வந்து டிக்கெட்டு 11:12 எனக்கும் நிறுவுக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ட்ரெயினும் வந்துருச்சு. 1 by 1 நம்ம ஏறிடலான்னு சொல்லிட்டு ஏறும்போது நிறுவுக்கு வீட்டிலேருந்து போகும்போதே மூஞ்சை தூக்கிட்டு தான் வந்தாங்க. வண்டியிலையும் சரி, அங்கே போய் ஜங்ஷன்லேயும் சரி. ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியலை. நான் அதுக்கப்புறம் அவன் ஏறிட்டு மேலே படுத்துட்டேன். அவனுக்கு மேல் சீட்டு, எனக்கு நடு சீட்டு. வண்டி கிளம்பிருச்சு. கிளம்புனதுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் படுத்து தூங்கினேன். செம்ம குளிர். அதோடு பார்த்தா நாங்கள் சென்டர் வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கு அப்புறமா சரி, நான் ட்ரெயின்லேயே ப்ரஷ் பண்ணிட்டேன். நிரு மட்டும் ப்ரஷ் பண்ணாமல் இருந்தான். சரி, ஓகே வாடா ப்ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கூட வந்து முத்துமாரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அந்த ஷூக்காக தான் வர்றாங்க. சாரி, உனக்கு காலை கடிச்சிட்டான் அதனால் சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட வீடியோ கொடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னா சரி ஓகே போதும்னு அவங்க வந்து கடைசியாக கொண்டாந்து மொபைலை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா வெயிட்டிங் அதில் உட்காந்தாங்க. எப்படியே நம்ம வந்து மெட்ரோ போயிடலாம், மெட்ரோலேருந்து நம்ம கோயம்பேடு போகிறது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெட்ரோவுக்கு வந்து இது பண்ணும்போது ஆனால் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் போனேன். PVR மால் வரைக்கும் சுற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இடைப்பட்ட நாளில் நான் சென்னையே போகலை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது கூட போகலை. பட் அப்புறம் இந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ண வேணாமே, அதுக்கு முன்னாடி வந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன். அப்போ தான் நம்ம லேண்ட் வாங்கிட்டு இருந்தனால மிஸ் பண்ணிட்டோம். இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் பிடிச்சி ஏறிட்டு மெட்ரோ மெட்ரோ ஏறி உக்காந்துட்டோம். பாப்பா என்னை கிண்டல் பண்ணுறா, அம்மா என்னம்மா நீ சவுண்டு போட்டுட்ருக்கேன்னு. அப்புறம் முன்னாடி 2 பசங்க உட்காந்துருக்காங்களா, கேப் போட்டிருக்க பசங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவனை பார்த்தா தர்ஷன் லைவில் வந்து பேசுவாங்களாம், அந்த பையனை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நிரு கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கோயம்பேட்டுக்கு வந்துட்டோம். அது ஃபஸ்ட்டில் முன்னாடி ஒரு ஸ்டாப், 2வது ஸ்டாப்பில் நம்ம இறங்கிட்டு போனோம். அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் வர சொல்லியிருந்தாங்க. டீம்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ண வண்டியோடு வந்துட்டாங்க. சரி ஓகே நேம் கொடுத்துட்டு வண்டியில் ஏறி உக்காந்துட்டு வண்டி அங்கங்கே மூவ் ஆச்சு, ஸ்டாப் ஆச்சு, இப்படியே போச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இட்லி, பொங்கல், இடியாப்பம் கொடுத்து சாப்பிட்டு 12 மணிக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆயிருங்க, உங்களுக்கு 2 மணிக்கு ஷூட்டு. நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்தோம். சரி ஒரு சின்ன டச்சப் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி மூஞ்சில் வந்து நமக்கு அலர்ஜி ஆகிருக்கு இல்லையா, சரி ஒரு டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டச்சப் பண்ணிவிட்டு நான் டச்சப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கோகிலான்னு ஒரு பாப்பா எனக்கு எடுத்து கொடுங்கக்கா, நாங்கள் அவங்கள எடுத்தேன். பட் அவங்கள இந்த வீடியோவில் கிளிப்பை ஆட் பண்ணலை. ஸோ வேணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அவங்கள ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பொண்ணு டாக்டர் தான், அவங்களுக்கு 25 ஏஜ் தான் ஆகுது. அதுக்கப்புறம் டச்சப்லாம் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் போட்டாங்க. எனக்கு பிடிக்கல, திரும்ப நானே ஹேர் ஸ்டைல் போட்டு வந்துட்டேன். ஷூட்டுக்கு வந்துட்டு நேம் பிரகாரம் உட்கார வச்சாங்க. இந்த பக்கம் ஜென்ஸு 15 பேரும், லேடிஸு 16 பேர். நடந்து போகிற பொண்ணு தான் வந்து கோகிலா. அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க அது யாரோட காஸ்டியூமர்னு. தப்பாக எடுத்துக்காதீங்க, மாப்பிள்ளை அவரு தான். ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னோடதுங்கிற மாதிரி பாப்பா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் வந்து ஷூட்டபிள் ஆகலை.
ஸோ நான் saree தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் ஒயிட்டும் பிளாக்கும் வேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனால சரி ஓகே நம்ம saree எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். பட் எனக்கும் அங்கே போனதுக்கப்புறம் saree மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இந்த saree எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் பரவாயில்ல. அப்புறம் இந்த ப்ரோ வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. என்னென்னா நீங்கள் வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்கீங்க, பட் யாரும் சோசியல் மீடியா பற்றி இதில் இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். இதோட டாபிக் வேறு, அந்த டாபிக் வரும்போது அப்போ நம்ம பேசிக்கலாம். இதில் உங்கள் பிரச்சனையை மட்டும் பேசுங்க, அப்போ தான் வந்து மக்களுக்கு போய் சேரும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் இந்த தாராக்கிட்ட வந்து நீங்கள் வந்து டச் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஓகே என்ன ரீசன் தெரில, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் திரும்ப அவர் வந்து மைக் கொடுத்துட்டு மைக்கை வந்து வாய்க்கு பக்கத்தில் வச்சு பேசுங்க அப்போ தான் கேட்குனாரு. அப்புறம் ஆங்கர் வந்துட்டார். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் பட் சூப்பராக ஷோ பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஷோ பார்க்கும் போதே தெரியும் என்னென்ன டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதான் தெரியல. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 12 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்த 12 நிமிஷம் கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில்